Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. டாடா போன்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்கடா. உங்களுக்காக தான ப்ராஜெக்ட் பண்றோம். நீங்க ஜாலியா இருக்கீங்க? ஓ, மினியேச்சர் செய்ய ஆரம்பிச்சிட்டாளா? வெண்பா மேடம், ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். பெர்மிஷன் மட்டும் கொடுக்குறீங்களா? பர்மிஷன் கிராண்டட். சீக்கிரம் வாங்க. அதை எடுத்து கொடு வேணுமா? குணசேகரன், சொல்லுங்க சார். இப்போ அந்த 3D இமேஜ் கொஞ்சம் திருப்தியா இல்ல, அத ஆப்ஷன் B-ஆ வச்சுக்கிறேன். ஆப்ஷன் ஏ சார். என் ஒய்ஃப் ஒரு மினியேச்சர் மாடல் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன சொன்னீங்க விஜய்? உங்களோட வைஃபா? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்களேன். உங்க வாயில இருந்து இதை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வைஃப்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாளா? அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. ச்சே, நில்லுங்க நில்லுங்க. அப்பதான் இனிமே அவளை வைஃப்னு சொல்ல மாட்டீங்க. அது ஆப்ஷன் ஏவா வச்சுப்போம். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதான் சார். பிரசன்ட் பண்ண போறது நீங்க தானே? இல்ல குணசேகரன், என் ஒய்ஃப் பண்றதுனால அவங்களே பிரசன்டேஷன் பண்ண வச்சிடலான்னு இருக்கேன். சூப்பர் டாடா. ஏய் சும்மா சும்மா. நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க டாடா. குணசேகரன் சார். நீங்க டெலிகேட்ஸ் கிட்டலாம் என் ஒய்ஃப் தான் பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். ஏங்க ஒரு நிமிஷம்ங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க குணசேகரன். இத சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஓகே ஓகே சார். சரிங்க சார். என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல வாங்காம பேசிட்டே இருக்கீங்க. நான் எப்படிங்க பிரசன்ட் பண்ண முடியும்? என்ன விட்டுருங்க. குணசேகரனுக்கு கால் பண்ணி மல்லி வரலன்னு சொல்லிடுங்க. நீ தான் பிரசன்ட் பண்ற. அதெல்லாம் எப்படிங்க? எனக்கு பேசவே வராதுங்க. வெண்பா குட்டி, உங்க அம்மா ஒரு ஜோக் அடிச்சா பாத்தியா? இல்லையே டாடா, என்னது? உங்க மல்லி அம்மாக்கு பேசவே வராதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதானே. இட்லி கிட்ட சொன்னா சட்னி கூட நம்பாது. மாமா, இந்த சந்தோஷம் எல்லாம் ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ற அன்னைக்கு காலி ஆயிடும். உங்க தலையில நீங்களே மண்ணெண்ணி கொட்டிக்கிறீங்க. உன்னால முடியும் மல்லி. என்கிட்ட அழகா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அது அப்படியே அங்க சொல்லிரு. நீ சொன்ன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதையே அப்படியே சொல்லிரு, அவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் பிரசன்ட் பண்ற. நானும் முடிவு பண்ணிட்டேன் டாடா. மல்லியம்மா தான் பிரசன்ட் பண்ணணும். ஐயோ என்னங்க நீங்க? சரி, நான் ட்ரை பண்றேங்க. நல்லா பேசலனா திட்டக்கூடாது. அதெல்லாம் நீ பேசுவ மல்லி. உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. குணசேகரன் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க குணசேகரன், இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். இது அயர்லாந்து இந்தியா கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க சார். ஏன் குணசேகரன் அப்படி? வர்றவங்க எல்லாரும் தமிழ் தானே? ஆமா சார். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே தமிழ் தான். ஆனா மேனேஜ்மெண்ட் ஆன்லைன்ல இருப்பாங்களாம். அதனால இங்கிலீஷ்ல இருக்கணும்னு சொல்றாங்க சார். மேடம் பேசிடுவாங்கன்னு தெரியும் சார். இருந்தாலும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்றேன் சார். அதெல்லாம் பண்ணிருவாங்க. சூப்பரா பண்ணிருவாங்க குணசேகரன். அதை நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே சார், நான் வச்சிடறேன் சார். குணசேகர் என்னங்க சொன்னாரு? அது ஒண்ணு இல்ல, அது ஏதோ இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ணுமா, அவ்வளவுதான். ஐயோ என்னாச்சு? ஐயோ இங்கிலீஷ்லயா? என்னால முடியாதுங்க. என்னம்மா போப்பு பாட்டி மாதிரி ஐயோன்றீங்க? ஐயோ இல்ல, நான் பண்ணலங்க. நீங்க விளையாடாதீங்க. மல்லி, இங்கிலீஷ்னா ஏன் அவ்வளவு பயம் உனக்கு? இட்ஸ் ஜஸ்ட் another language, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிதாங்க, ஆனா எனக்கு தெரியணுமே. ஏன் நீ தானே உனக்கு தெரியும் தெரியும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்ப, என்ன மறந்துட்டியா? ஏங்க அங்கெல்லாம் போக வேண்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, போதுமா? நான் ஒத்துக்கிறேன். நான் போய் டெலிகேட்ஸ் கிட்ட என் பொண்டாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. அம்மா, அப்படி சொன்னா அது டாடாக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அவ இங்கிலீஷ் பேசினா அதை விட அசிங்கம். மல்லி,
நீ எதை பத்தியும் ஒரே படிக்காத, நான் உனக்கு சொல்லித் தரேன். இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். டாடா தான் சொல்லி தரேன்னு சொல்றாருலமா. 10 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மல்லே, வேணும்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லி தரேன், ஓகேவா? என்னது? நான் உனக்கு ஸ்லைட்ஸ்ல போட்டு தரேன். நீ பார்த்து வாசிக்கிற மாதிரிலாம் இருக்க கூடாது. நீ கேஷுவலா சொல்லி பழகிக்கோ, சரியா? மறந்துட்டனா சும்மா அப்பப்ப லைட்டா பாத்துக்கோ, சரியா? கேக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, ஆனா அது கஷ்டம். என்ன கஷ்டம்? நீ தானே முடியாதுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவ. நம்ம நினைச்சா முடியாதுன்னு எதுவுமே இல்ல, அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் பயங்கரமா விடுவ. அல்லே, தன் வினை தன்னை சுடும், புரியுதா? போங்க, ஐ ஹர்ட் யூ. இது என்னமா இங்கிலீஷ்? வெண்பா, அது ஒண்ணு இல்ல. அது எனக்கும் மல்லி அம்மாக்கும் தெரிஞ்ச ஒரு ஜஸ்ட் இங்கிலீஷ். மல்லி டிக்ஷனரி ஆஃப் பெருமாள்புரம். Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.